கடுகளவும் இங்கீதம் இல்லாத கடுகளவும் மாண்பில்லாத எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், ஆபாச நிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 75 வருட பவள விழா பாப்பாவின் அனுபவம் என்ன அப்படின்றத நேற்று ஒரே மேடையில அழகா போட்டு உடைச்சிங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மரியாதை இல்லை, சரி. மாண்புமிகு அமைச்சர்களுக்கு மரியாதை இல்லை, சரி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை இல்லை, சரி. ஓட்டு போட்டு உங்களையும் சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் தந்தைக்கே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் மரியாதை இல்லாம, பெண்களுக்கும் மரியாதை இல்லாம இப்படி ஆபாசமா நீங்க தொடர்ந்து பேசி வர்றது வன்மையான கண்டனத்துக்குரியது. இன்று முதல் ஐயாவை ஆபாச நிதின்னு தான் பேசணும். நம்ம அவருடைய பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன கெசட்ல சொல்லி நம்ம மாத்தினா கூட பொருத்தமா இருக்கும். 10 பொருத்தமும் அமோகமா இருக்கும். நியூமராலஜி, சைக்காலஜி, எல்லா கிரிமினாலஜியும் பார்த்து வச்சாலும் பக்காவா பொருந்தக்கூடிய ஒரு பேராக மாண்பு இல்லாத எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும். பேசுறாங்க மேடை போட்டு, விவசாயிகள் பிரச்சனையை பேசணும், தண்ணீர் பிரச்சனையை பேசணும், இரு மாநில பிரச்சனைகளை பேசணும், அரசுகளின் பிரச்சனையை பேசணும். அங்க போய் ஆபாசமான கமெண்ட் அதை பண்ணிட்டு உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக 2வது முறை அழுத்தி சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது முதல் தடவை பண்ணல. நம்ம எல்லாருக்கும் என்னவோ முதல் தடவை உதயநிதி பேசிட்டார், அதனால நாங்கெல்லாம் கொந்தளிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திமுகவினர், திமுக தலைமுறையாக இவன் பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தேவையில்லை, அவ்வளவு அளவுக்கு டிஎன்ஏ அருமையாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த திமுக, இந்த கலைஞர் குடும்பத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாத்தா முதல் அப்பா முதல் பேரன் வரை எல்லாருமே பெண்களை இழிவாக பேசி, ஆபாசமாக பேசி, இரட்டை அர்த்தத்துல பேசி, இப்படியே பேசி இந்த கூட்டத்தை சிரிக்க வச்சு கவர்ச்சியா வச்சுக்கிட்டு இவர்கள் அரசியல் நடத்துறதுதான் அரசியல் பிழைப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் ஆணையத்துல முறையிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயும் மகளிர் அணி சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லி ஆகணும். பகிரங்கமாக பொதுவெளியில் மாண்பில்லாத எதிர்கட்சி தலைவர் திரு ஆபாச நிதி அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இல்லைன்னா பின்விளைவுகள் நாங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்க அப்பாவே கொத்து பரோட்டா போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, உங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களையும் மதிக்கல, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்பையும் மதிக்கல, நம்ம மாநிலத்துடைய கலாச்சாரத்தை மதிக்கல. இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்போசிஷன் லீடர் ஒரு மேடையில பேசுறாருன்னு சொல்லி வட இந்திய இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் காரி துப்புது தமிழ்நாட்டை பார்த்து. இப்படிப்பட்டவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்திருக்காங்க நம்மளுக்கு. இதுல முன்னாள் துணை முதல்வர் வேற, முன்னாள் அமைச்சர் வேற. இவருக்கு எதுக்கு மாண்பு இல்லாத ஆபாச நிதின்னு தான் நம்ம கூப்பிட போறோம் இதுக்கப்புறம். இவருக்கு எதுக்குன்ற ஆனா பேசுவாங்க வாழ்க்கையே. திமுகவில் இருக்கவர்கள்லாம் அப்படியே பெண்கள் உரிமைக்காக நாங்கள் தான் போராடுறோம், பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் தான் போராடுறோம். கனிமொழி அவர்கள் எங்கே போனார்? இதெல்லாம் தவறு தம்பி, நீ பேசக்கூடாது. நீ பேசாம இருந்தாலே திமுக ஜெயிச்சிரும், நீ தயவு செஞ்சு வாயை திறக்காம இரு அப்படின்றத கூட கனிமொழி அவர்கள் பேச மாட்டாங்களா? இங்கே நமது கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்கள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கணும். ஒட்டுமொத்தமாக இது போன்ற அவதூறு பேச்சு, ஆபாச பேச்சுக்களை அரசியல் மேடைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு மூவ்மெண்டாவே இது ஸ்டார்ட் பண்ணிருக்கும். எல்லா கட்சியிலையும் பேச்சாளர்கள் ஒரு குழு இருக்கும், திமுக மட்டும் ஆபாச பேச்சாளர்கள் ஒரு குழு இருக்கு. அந்த ஆபாச பேச்சாளர்களுக்கு தலைமை தாங்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் தான். அந்த குடும்பம் தான் அதை பேச வச்சு ரசிக்கக்கூடியவர்கள் இன்று வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்த்து நிக்கணும். இந்த ஒரு விஷயத்த இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நார்மலைஸ் பண்ணி அடுத்த தலைமுறை, நீங்க சொல்றீங்களா ஜென்சி டிஎம்கே அவங்களுக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. இந்த அரசியல தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை களவாண்டு சென்று இன்று ஆபாச முன்னேற்ற கழகமாக மாற்றிக்கொண்டிருக்கும் ஆபாச நிதி கையில இன்னைக்கு கட்சி போயிருக்கு. நாளைக்கு எதிர்கால தலைமுறை அரசியலை இவ்வளவு கேவலமா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கே உடைக்கணும். இதை இன்னைக்கு உடைச்சே ஆகணும். தொடர்ந்து பேசுவார்கள், எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் ட்விட்டர்ல நேற்று ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிதானே பேசணும் எதிர்கட்சி தலைவர்னா. எங்க அண்ணா பழைய ஓஜி பேக்டா,
சூப்பரா இருக்குடா உங்க ஓஜி. தீப்பொறி ஆறுமுகம், இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் குமரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அடுத்து அந்த வழியாக இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின். செத்துக்குங்கடாப்பா, சூப்பரா இருக்கும். நேற்று ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தவங்க இனி ஏஐல வேற மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி லிப்போ மோட்டுக்கு ஏற்ற மாதிரி வேற மாதிரி மாத்தி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சா ஆமா தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டு போயிடணும். இதுதான் பெரிய மனுஷனுங்க அழகு. நீங்க மனசுகளே சேர்த்துக்கிட்டு கிடையாது. நீங்க எங்க இந்த பெரிய மனுஷனை உங்களை சேர்க்கறது? தப்பு செஞ்சா ஆமாங்க தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்டு போயிடணும். இது ஒரு முறை இல்லைங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்றைக்கு சசிகலா அவர்களின் காலில் தவழ்ந்து சென்ற எடப்பாடி பழனிசாமின்னு பேசிட்டு அன்னைக்கு 2வது முறை யாருக்கும் புரியாதுன்னு சொல்லி 2வது முறை அழுத்தி சொல்லி சிரிச்சு இதை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை உதயநிதி ஏற்கனவே செஞ்சிருக்காரு. அவர் அப்பா அதுக்கு மேல, அவங்க தாத்தா அதுக்கும் மேல. ஐயா பொன்முடி அவர்கள் போன முறை அமைச்சராக இருந்த போது என்ன பேசினாரு? பட்டைக்கு நாமத்துக்கும் ஒரு ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டு கேட்டா அவர் ப்ரொஃபஸரா பேராசிரியர் அவரு எவ்வளவு அனுபவம் தெரியுமாலாம் கேக்குறாங்க. கேட்டுட்டு ஒரு சிரிப்பாங்க பாருங்க. அதுதான் எரிச்சலா இருக்கும். உங்க வீட்டு பெண்கள் இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் கேட்டு ரசிக்கிறாங்களா? இதுதான் வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது. வளர்ப்பு எப்படி இருக்கணும்னா, உன்னை ஒருத்தன் ரொம்ப ஆபாசமா திட்டுனா கூட பொறுமையா அவனை தனி மனித தாக்குதலோ கண்ணிய குறைவான வார்த்தைகளோ பயன்படுத்தாதுன்னு ஒரு தலைவர் பேசுறாரு தெரியுமா? அதுதான் வளர்ப்பு. அவன் கோபமே பட மாட்டேங்கிறானா? எது சொன்னாலும் அவன் வேலையில மட்டும் சின்சியரா இருக்கானா? அப்ப இன்னும் கொஞ்சம் ஆபாசத்தை சேர்த்து திட்டு. இப்படி சொல்லக்கூடியவர் தான் வளர்ப்பா? உங்க தலைமையின் வளர்ப்பு அப்படிதான் இருக்கு. நீ பேசக்கூடிய வாடகை வாய்கள்லாம் பார்க்கணுமே. எலும்பு உடைப்புன்னு சொல்லிட்டு 15 நாள் உள்ள இருந்து வந்திருக்காரு. அவருக்கு இன்னமும் புத்தி வராது. நான் தான் சொல்றேன்ல, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டின் ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு மக்களின் நலனை நோக்கி செயல்படக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற அவதூறுகள், இது போன்ற வன்முறை சம்பவங்கள், வன்முறை பேச்சுக்கள், ஆபாச பேச்சுக்கள் இதையெல்லாம் பேசி மடைமாற்றம் பண்ணி இவர்கள் மேல இருக்கக்கூடிய தவறுகளை மறைச்சி ஆட்சி நல்லா நடக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மோசமான ஒரு கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், எதிர்கட்சியாக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கல்ல, அது மக்கள் செய்த மிகப்பெரிய தப்பா இன்னைக்கு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க, இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இன்னைக்குதான் உங்களுடைய புட்டமெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. இதுல வேற சட்டமன்றத்துக்கு வந்தா விட்ட மாட்டோம், நீங்க பொது வேலைக்கா வர முடியாது. மக்கள் அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க நீங்க பேசுற பேச்சுக்கலாம். நீங்க பொது வேலைக்கா வர முடியாது. அரசியல் பேசுங்கடான்னா ஆபாசத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அகற்றப்பட வேண்டிய அரசியல் இருந்து அகற்றி தூக்கி எறியப்பட வேண்டிய தீய சக்தியின் அடுத்த வாரிசு ஆபாச நிதி. அவரை மக்கள் அடுத்து கண்டிப்பாக சம்பட்டி அடிக்க கொடுக்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வன்மையான கண்டனங்கள் இந்த பதிவு மூலமா தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல மகளிர் அணி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவர் மீதான கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரலாறு நெடுக தொடரும். இது போன்ற தொடர்ந்து ஆபாச பேச்சுக்கள், அவதூறு பேச்சுக்களை கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும்னு 75 வருஷ பவள விழா பாப்பாவுக்கு நாங்க பாடம் எடுக்கிறோம். கத்துக்குங்க சாமி, கத்துக்கிட்டு வாங்க. நல்ல அரசியல் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. கத்துக்குங்க. சின்ன பசங்க கிட்ட உளுந்து கத்துக்கலாம், தப்பு கிடையாது. தவறை ஒத்துக்கிட்டு கத்துக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ 1% 2% இருக்கும். அதனால முயற்சி பண்ணுங்க. நல்ல அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகணும். அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகத்தை, வலுவான ஜனநாயகத்தை வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது வார்த்தைகள் தடித்து பயன்படுத்தி இருந்தால் நம்ம நினைக்கணும். நன்றி. நான் வேலூரன் KR.